ரஷ்யா யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வரது சம்பந்தமாக உலக தலைவர்கள் சுவிட்சர்லாந்தில் கூடி ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையை இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிற நிலையில் அதுக்கு முதல் நாளே நேற்றே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகுது, புட்டின் வெளியிட்டிருக்கிற அந்த அறிவிப்பு என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2 வருஷங்களுக்கு முதல்ல உலகம் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம்தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா மோதல்ன்றது. இது 3ஆம் உலக போரா உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ யுக்ரைனில் ஒரு போர் நடந்து வருது என்ற விஷயமே பலருக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனமும் ஹமாஸ் இஸ்ரேல் மோதல் சம்பந்தம், அந்த போர் சம்பந்தமாக தான் திரும்பி இருக்கு. யுக்ரைனில் ஒரு மிகப்பெரிய மோதல் 27 மாதங்களுக்கும் அதிகமான காலமாக தொடர்ச்சியாக நடந்து வருது. இதை ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு கொண்டு வரணும் என்று எடுக்கப்படுற முயற்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒரு போர் நிறுத்தத்தை நானும் விரும்புகிறேன் என்ற மாதிரியான ஒரு கருத்தை விளாடிமிர் புட்டினும் கூட மறைமுகமாக பல சந்தர்ப்பங்களில் முன் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்களினுடைய மிக முக்கியமான ஒரு மாநாடு, யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரது சம்பந்தமான மாநாடு இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கு. கிட்டத்தட்ட 90 நாடுகள், சர்வதேச அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ள போகிறாங்க. இதில் கலந்து கொள்றதுக்காக யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி அங்கே போயிருக்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இதில் கலந்து கொள்ளாட்டியும் அமெரிக்காவினுடைய பிரதிநிதியாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அங்கே போயிருக்கிறாங்க. சில முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் G7 மாநாடு நடந்து வருது. இதில் தான் உலக தலைவர்கள் இப்போ கூடியிருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மற்ற பக்கம் பிரான்ஸோட ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன், கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று சொல்லி ஒட்டுமொத்த உலக தலைவர்கள், மிக முக்கியமான மேற்கத்தைய தலைவர்கள் G7 மாநாட்டில் கூடியிருக்கிறாங்க. இதில் இன்றைக்கு அந்த தலைவர்கள் கலந்து கொள்ளல. அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதி கமலா ஹாரிஸோட பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா, ஜெர்மன் இந்த நாடுகளோட பிரதிநிதிகள் யுக்ரைனுக்கு சார்பாக கலந்து கொள்றாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியும். இதே நேரம் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் சார்பாக வெளிவிவகார அமைச்சர் கலந்து கொள்வார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அதே நேரம் இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு சார்பான நாடுகள் என்று பார்க்கிற நேரத்தில் இந்தியாவினுடைய பிரதிநிதி இதில் கலந்து கொள்ள போறார். துருக்கியினுடைய பிரதிநிதி, ஹங்கேரி நாட்டினுடைய பிரதிநிதி என்று சொல்லி இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு சார்பான ஒரு தரப்புகளும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இதே நேரம் ரஷ்யா இதில் நேரடியாக கலந்து கொள்ளாமல் இருக்கு. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதில் கலந்து கொள்றது எந்த விதமான தீர்வையும் பெற்றுக் கொடுக்காது. இது ஒரு நேரத்தை வீணடிக்கிற செயற்பாடு என்று சொல்லி இதுக்கு முதல்லையே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விமர்சிச்சிருந்தாரு. நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி புறக்கணிச்சிருந்தாரு. ஆனால் ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்படல இன்னும் ஒரு கதை. இது வீண் பேச்சுவார்த்தை என்று சொல்லி ரஷ்யாவால் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற பின்புலத்தில் ரஷ்யாவினுடைய மிக நெருக்கமான நட்பு நாடாக இருக்கிற சீனாவினுடைய எந்த ஒரு பிரதிநிதியும் இதில் கலந்து கொள்ளல. ஒரு தலைபட்சமான ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறதுக்கு முதல்ல அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கும் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. இதில் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மேலதிக உதவியை அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுக்கிறதுக்கு முன்வந்திருக்கு என்ற அறிவிப்பு அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதி கமலா ஹாரிஸால அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மனிதாபிமான உதவிகள், இடம்பெயர்ந்திருக்கிற மக்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உணவு, சுகாதாரம் இந்த மாதிரியான தேவைகளுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் எரிசக்தி துறையும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான உக்கிரமான தாக்குதலை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறதால யுக்ரைனுக்குள்ள இருக்கிற இந்த எரிசக்தி கட்டமைப்புகள் செயலிழந்திருக்கு. இதை மீளமைக்கிறதுக்காகவும் இந்த பணம் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்காகத்தான் இந்த உதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறதுக்கு முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமையே சில நிபந்தனைகளை முன் வச்சு போரை கைவிடுறதுக்கு ரஷ்யா எப்பவுமே தயாராக தான் இருக்கின்ற விஷயத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன் வச்சிருந்தார். அதில் சில மிக முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால், நேட்டோ அமைப்பில் சேர்ற கனவை யுக்ரைன் முற்று முழுதாக கைவிடணும். யுக்ரைன் இதுக்கு முதல்ல இருந்த கொள்கைகள் எப்படியானதோ அதை தொடர்ச்சியாக கடைபிடிச்சா மட்டும்தான் போர் நிறுத்தம் சாத்தியமானது என்ற விஷயத்தை ரஷ்ய ஜனாதிபதி திரும்பவும் வலியுறுத்தி இருக்கிறாரு. நடுநிலைமையோட செயற்படுறது, அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கிறது, அணுசக்தி சம்பந்தமான விடயங்களிலிருந்து விலகி இருக்கிறது, இந்த மாதிரியான கொள்கையை தொடர்ச்சியாக யுக்ரைன் கடைபிடிச்சா ஒரு சமாதானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திரும்பவும் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதே நேரம் யுக்ரைனுக்குள்ள இருக்கிற ரஷ்ய மொழி பேசும் மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு.
யுக்ரைன் ஒரு இராணுவமயமாக்கல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வாரதாகவும் கூட திரும்பவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த இராணுவமயமாக்கல் சம்பந்தமான கொள்கையில எந்த விதமான மாற்றமும் இதுவரைக்கும் கிடையாதுன்ற விஷயமும் திரும்ப புட்டினால சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா யுக்ரைன் மேல ஒரு படையெடுப்பை 2022 பிப்ரவரி 22 ஆரம்பிச்சதிலிருந்து யுக்ரைனினுடைய இராணுவமயமாக்கல் சம்பந்தமான விஷயங்களுக்கு எதிராக ரஷ்யா எப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொள்கையை கொண்டிருக்கோ அந்த கொள்கை தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்ற விஷயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு போர் நிறுத்தம் சாத்தியமாகிறதா இருந்தால் ரஷ்யா மேலே மேற்குலக நாடுகள் விதிச்சிருக்கிற தடைகள் கட்டுப்பாடுகள் உடனடியாக நீக்கப்படணும் என்ற விஷயமும் முதலாவது நிபந்தனை என்று சொல்லி பார்க்க முடியும். ரெண்டாவது இன்னும் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, மிக முக்கியமான 4 மாகாணங்கள் சம்பந்தமா ஒரு அதிரடியான அறிவிப்பை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன் வச்சிருக்கிறார். இந்த 4 பிரதேசங்கள்லையும் உக்கிரமான தாக்குதல்கள் தொடர்ச்சியாகவே நடத்தப்பட்டு வருது. குறிப்பாக டொனஸ்க், லுஹன்ஸ், கர்சன், ஜப்ரோசியா இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து முழுமையாக யுக்ரைன் இராணுவம் பின்வாங்கணும் என்ற கோரிக்கை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால முன்வைக்கப்பட்டிருக்கு. இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. என்னென்னு சொன்னால் 4 பிரதேசங்களையும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. ரஷ்யா தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 5வது மாவட்டத்தை ரஷ்யா கைப்பற்றதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லியும் சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. இப்படியான நிலையில தான் இந்த 4 மிக முக்கியமான மாகாணங்கள்லையும் இருந்து யுக்ரைன் படைகள் உடனடியாகவே பின்வாங்கணும் என்ற கோரிக்கையை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி யுக்ரைன் படைகள் பின்வாங்கி அதே நிமிஷத்தில் உடனடியாகவே ரஷ்ய படைகளும் அந்த பிரதேசத்திலிருந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் உருவாகும் என்ற வாக்குறுதியும் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் இதை நீண்ட காலமாக இந்த 4 மாகாணங்களையும் ரஷ்யா உரிமை கோரி வருது, யுக்ரைனும் உரிமை கோரி வருது. இது எங்களுடைய பிரதேசம் தான் என்று சொல்லி குறிப்பாக யுக்ரைன் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சோவியத் காலத்துக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட எல்லைகள் சம்பந்தமாக உடன்பட முடியாதுன்றது. அதுக்கு முதல்ல இருந்த எல்லைகள் அப்படியே இருக்கணும் என்ற கோரிக்கையை தான் யுக்ரைன் தொடர்ச்சியாக முன்வச்சு வருது. ஆனால் இந்த 4 மாகாணங்களையும் ரஷ்யா உரிமை கொண்டாடி வருது. அதுக்கான கோரிக்கை திரும்பவும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் உடனடியாகவே ஒரு போர் நிறுத்தம் சாத்தியமாகும். இந்த பகுதிகளில் இருந்து அதே நிமிஷத்தில் நாங்களும் இராணுவத்தை பின்வாங்கி கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற வாக்குறுதியும் கூட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இப்போ சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் கூடி இந்த சமாதானம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாளைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் புட்டினுடைய இந்த நிபந்தனைகள் இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு விதமான முயற்சி என்ற விமர்சனமும் அரசியல் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கியும் கூட இது புட்டினுடைய நேரடியான ஒரு எச்சரிக்கை என்று சொல்லி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. எப்படியா இருந்தாலும் இப்போ சுவிட்சர்லாந்தில் நடத்தப்படுற இந்த உலக தலைவர்களுடைய பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், இல்லாட்டி புட்டின் முன் வச்சிருக்கிற இந்த நிபந்தனைகளாக இருக்கலாம், இது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்ய போகிறது இல்லைன்றது தான் யதார்த்தம். இந்த போர் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்ன்றது தெரியாது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.